வராகி அம்மன் யாரை தேடி வருவாள்? உங்க வாழ்க்கையில காரணமே தெரியாம கஷ்டம் மேல கஷ்டம் நடக்குதா? சனி தொல்லை விடவே மாட்டேங்குதா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வீட்டுல நிம்மதியே இல்லையா? அப்படின்னா ஒரு அம்மன் இருக்காங்க. அவங்கள மனசார அழைத்தா வீடு தேடி வந்து அருள் தருவாங்க. அந்த அம்மன் தான் வராகி அம்மன். வராகி அம்மனை சாதாரணமா நினைக்க கூடாது. அவள் ஒரு உக்கிரமான சக்தி. ஆனா உண்மையான பக்தர்களுக்கு தாயை விட கருணை உள்ளம் கொண்ட அம்மா. பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, எல்லாரும் வராகி அம்மனை வழிபட முடியாது. அவள் யாரை அழைக்கிறாளோ அவர்களுக்குத்தான் அவளின் அருள் முழுமையாக கிடைக்கும். வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் முதல்ல மனசு சுத்தமா வைத்திருக்கணும். தீய எண்ணம், பொறாமை, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது இப்படி எதுவும் இல்லாமல் மன தூய்மையுடன் அவளை நினைத்து வழிபட்டால் வராகியின் பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும். ஆனா இங்கதான் ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது. வீட்டில் வராகி அம்மனின் படம் அல்லது விக்கிரகம் வைக்கும் போது அது எப்படி இருக்கணும் தெரியுமா? வராகி அம்மனின் முகம் வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். ஏன்னா வடக்கு திசைதான் வராகி அம்மனுக்கு உரிய சக்தி திசை. இதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வராகி அம்மனை கண்டிப்பாக வழிபட வேண்டும். அதே போல கும்பம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கும் வராகி அம்மன் அருள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். முக்கியமாக சனி திசையில் பாதிக்கப்படுகிறவர்கள், 7.5 சனி, கண்ட சனி அல்லது வாழ்க்கையில் சனி காரணமாக தடை, கஷ்டம், மனவேதனை அனுபவிப்பவர்கள் வராகி அம்மனை மனமுருகி வழிபட்டா அந்த இருள் மெதுவா விலகி வாழ்க்கையில நல்லது நடக்கும். செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் வராகி அம்மனை மனதார நினைத்து அவளுக்குரிய துதிகளை பாடி அம்மான உண்மையா அழைத்தா அவள் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாள். அதிலும் பஞ்சமி திதியில் வராகி அம்மனை மனமுருகி வேண்டினால் அம்மன் வீடு தேடி வருவாள். அதனால்தான் வராகி அம்மனை அழைக்கும் போது வார்த்தைகளால் மட்டும் இல்லை, மனசால் அழைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வராகி அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், வராகி அம்மன் துணைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.